நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கொட்டநாதன், சேலம் உத்தம சோழபுரம் கொட்டநாதன் ஏரி பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன குன்றில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா உத்தம சோழபுரம் கோயில் சிவன் கோயில் இருந்ததுக்கான ஒத்த காலகட்டத்தில் தான் அதை கட்டியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கட்டினதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பழங்காலத்து ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறையின் மேலே ஒரு சிங்கிள் பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த செங்கற்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து செங்கற்கள் தான். உள்ளே ஆஞ்சநேயர் இருக்கார். நம்ம ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை போய் பார்த்துடலாம். இது ரொம்ப ஒரு பழைய காலத்து ஒரு சிலைங்க. நம்ம உத்தம சோழபுரம் சிவன் கோயில் இருக்குது இல்லைங்களா, கரபுரநாதர் கோயிலுக்கு ஒத்த காலகட்டத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கணும். ஸோ ஆஞ்சநேயர் இங்கே எழுந்தருளியிருக்காரு, அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பாறை, சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் வயக்காடாக இருக்குது. இந்த வயக்காடு இங்கே தமிழ்நாடு அரசனுடைய வாட்டர் ப்யூரிஃபையர் சென்டர் ஒன்று இருக்குது. கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வயல்காடு தான். இங்கே விவசாயம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா கோகுலம் நர்சிங் காலேஜு. இந்த செங்கற்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த செங்கற்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தினால இது ரொம்ப ஒரு பழைய ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு பழங்காலத்து கோயிலுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே அடிக்கடி இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போகிறவங்க ப்ளஸ்ஸு இதெல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா திராவிட மொழி கல்வெட்டுக்கள் இங்கே பதிச்சிருக்காங்க. நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எழுத்துக்கள்லாம் ரொம்ப அருமையாக தெரியுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த படிக்கற்கள் கட்டுறதுக்காக இங்கெல்லாம் வெட்டி எடுத்ததுனால இங்கே இருக்கிற முக்கால்வாசி கல்வெட்டுக்கள் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகள் நமக்கு தெரிவித்தாங்க. தெரியுது பாருங்கள், இது எல்லாமே எழுத்துக்கள் தான், நல்லாவே தெரியுது பாருங்கள். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயிலுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த பாறை முழுக்க கல்வெட்டுக்கள் இருந்ததாகவும், இந்த பாறையில் இருக்கிற கல்வெட்டுக்கள் படித்தோம்னா இந்த பாறை ரெண்டாக பொளந்து இதிலேருந்து புதையல் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வெங்குச்செங்கல் லைன் பார்த்திங்களா, இந்த இடத்துல பாறை புழக்கிற இடம். இங்கே பாருங்கள், 5 தலனாக இருக்குது பாருங்கள். அதையும் அவங்க தான் பார்க்க சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா அது வெங்குச்செங்கல் பிளவு இருக்கும், இந்த இடத்துல 5 தலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.